ஸோ சகோதரர்கள், உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வி, நீங்கள் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்கள் இன்ஷால்லா. சரியா? இன்னைக்கு வந்து நம்ம எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ நபர்களை விரும்புவோம். கரெக்டாக? இந்த உலக வாழ்க்கையில் வந்து ஒரு சில மக்கள் தாய் தந்தையை விரும்புவாங்க, ஒரு சில மக்கள் மனைவி மக்களை விரும்புவாங்க, ஒரு சில மக்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட விருப்பங்கள் இருக்கும், ஒரு சில மக்கள் சினிமா சம்மந்தப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். எத்தனையோ நபர்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்டால் ஏதாவது ஒரு பேர் சொல்லுவார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவார். அவர் என்ன படம் நடித்தார், என்ன பாட்டு பண்ணார், எது ஃப்ளாப்பு, எது நல்லா ஓடிச்சு, அவருக்கு என்ன வயசு, அவருக்கு எத்தனை குழந்தை, ஸோ இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இஸ்லாமியராக இருக்கும். கேள்வி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். நம்மளுடைய தலைவராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து நம்ம ஏற்றவங்களாக இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் உயிர் மூச்சுக்கு மேலே நம்ம லவ் பண்ணுறோம் அப்படியே அப்படின்னு சொல்கிறோம். யார் ஒருவர் அவங்க தாய் தந்தை மனைவி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பாதவரை அவர் முழுமையான இறையச்சம் கொண்டவர்களாக ஆக முடியாது நபி சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஸோ நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மேலே விரும்புகிறோம். ஆனால் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சு விரும்புகிறோமா, இல்லை பிளைண்டாக எதுவுமே தெரியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு பேரளவில் நம்ம விரும்புகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நல்லா பாருங்களேன், யாருக்காவது ஒரு கல்யாணம் ஆகப்படும். எக்ஸாம்பிளுக்கு கல்யாணம் ஆகிறப்போ நான் கண்ணை மூடிட்டு போய் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவேனா? அது வந்து பிறகு இதில் சொல்லுவாங்க, என் பையன் சொன்னால் நான் சொன்ன வார்த்தையை தட்ட மாட்டான், அப்படியே போய் திருமணம் முடியும். ஆனால் அது இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம பார்ப்போம் அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகுமா, அந்த பொண்ணுகிட்ட என்ன ப்ளஸ், இதெல்லாம் பார்ப்போம். இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே நம்ம என்ன பார்ப்போம், அந்த குழந்தையோட அழகை பார்ப்போம், அதோட ப்ளஸ்ஸை பார்ப்போம். வெளியில் பேசுகிறவங்க கூட சொல்லுவாங்களா இல்லையா, அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசுகிறோமா இல்லையா? ஒரு வீடே வாங்க போனால் கூட நம்ம என்ன பார்ப்போம், அந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பால்கனி இருக்கா, பெட்ரூம்ஸ் எத்தனை இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதை நம்ம பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம்னா, இதை பற்றிய தன்மைகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? கரெக்டு தானே? எதுவாக இருந்தாலும் எனக்கு அது என்னன்றது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே நினைப்போம். இப்போ நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாரும் பின்பற்றுறோம். அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியும். இதான் கேள்வி. எப்படி இருப்பார்? அவர் எப்படி இருப்பார்? உருவத்திலையா? உருவத்துல நபி சொல்லிட்டாங்க, என்ன வரையாதீங்க, என்ன போட்டோலாம் வைக்காதீங்க. ஏன்னா எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்வந்த மக்கள் வந்து இறைவனின் ஸ்தானத்துக்கு ஏற்றுட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால நான் வரையாதீங்கன்ட்டாங்க. ஆனா வரையலைனாலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம நபி இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூகத்துக்கு சொல்லலாம். சரியா? அவங்க இந்த தன்மையா இருக்கும், இப்போ இருப்பாங்க, இவ்வளவு ஹைட்ல இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. இதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? தெரிஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ், தெரியலன்னா மக்களுக்கு நம்ம சொல்றதுக்காக தான் இதை கேட்கும். இல்லை, எனக்கு தெரிஞ்ச வந்து அவர் ஹைட் வந்து 7 அடி. 7 அடி. பாடி வந்து ஒரு நம்ம வந்து ஒரு 2 பேர் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் இருப்பார். ஜெஜானிக் ஃபிகர்ன்றீங்க? ஆமா. பங்கு வச்சிருப்பாங்கன்றீங்க. ஓகே. தாடி நல்லா அழகா இருக்கும். தாடி அழகா இருக்கும். வேற நல்ல பிசிக்கா இருப்பாரு. ஓகே. வெள்ளையா இருப்பாரு. வேற எளிமையா இருப்பாரு. எளிமையா இருப்பாரு. சரி. ஓகே ஓகே. சரி, ஓகே. கம்பீரமா இருப்பாரு நம்ம வீடியோ மேன். ஓகே, சூப்பர். சரி, ஓகே. நிறைய செய்திகள் சொன்னீங்க. சரியா? இதை வந்து நான் இன்னும் கிறிஸ்பா ஒரு சில விஷயங்களை தெளிவாக சொல்லி இன்ஷால்லா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்களுடைய ஹைட்ல இருந்து பார்ப்போமா? ஸோ தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு ஒரு கூட்டத்தில் ஒரு ஹைட்டான ஒருத்தர் இருக்காருன்னா அந்த அளவு ஹைட்டே இருக்க மாட்டாங்க. யார் ஒருத்தவர் வந்து ஆவரேஜா இருப்பார் தெரியுமா, ஆவரேஜ் ஹைட்லேயே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளாம் ஆவரேஜ் ஹைட்ல இப்போ 5.6 5.7 ஆவரேஜ். ஒருத்தர் கூட்டத்திலே ஹைட்டா இருக்கணும்னா அப்போ அவர் வந்து 6.5 அந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டாகவும் இருக்க மாட்டாங்க, ஆவரேஜ் ஹைட்டும் இருக்க மாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டவராக இருப்பாங்க. அதாவது குள்ளத்துக்கும் ஹைட்டுக்கும் இடைப்பட்டவர் கிடையாது, ஆவரேஜுக்கும் ஹைட்டான ஒரு ஆளுக்கும் இடைப்பட்டவர். அதாவது என்னன்னா ஒரு 6 ஃபீட் அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா ஒரு 6 ஃபீட் இருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலர் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப வெள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப வெள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, ஆவரேஜ் கலர், இந்தியன் கலர், அந்த இந்தியன் கலர்லயே இருக்க மாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டவங்களாக அவங்களுடைய கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுருட்ட முடியாகவும் இருக்காது, பட்டையா பனியா வாரி இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரியும் இருக்காது நபிக்கு. அப்படிப்பட்ட முடியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு செய்தியில சொல்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்கா இல்லையா, அது தொங்குறது இந்த காதின் சோனை வரையும் தொங்கும். இது வரைக்கும் அப்படியே எந்த இடம் இந்த முடி இது வரைக்கும் தொங்கும். அப்ப பின்னாடி
நம்ம பாய் சொன்ன மாதிரி பேக்ல இது வரைக்கும் கூட தொங்கலாம். அவங்க முடி வளர்த்தா அந்த மாதிரியும் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புருவத்தை பத்தி சொல்றாங்க. புருவம் அடர்த்தியான புருவமா இருக்கும். இந்த ரெண்டு புருவமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்காது. இதுக்கு நடுவுல ஒரு நரம்பு போகும்னு சொல்றாங்க. எப்படியா? ரெண்டு புருவம் இருக்கா, இந்த ரெண்டு புருவமும் ஒன்னா ஒட்டி இருக்காதான், நடுவுல ஒரு நரம்பு போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு சிறுக்கான விஷயம், இறைவனுக்கு இறை கற்பிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா கோவப்பட்டாங்கன்னா அந்த நரம்பு புடைச்சிக்கிட்டு வெளியில வரும். பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்துருப்பாங்களா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நரம்பு இருக்கா இல்லையா, இது புடைச்சிக்கிட்டு வெளியில வரும். அந்த மாதிரி தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. கண்ணு வந்து கருப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அவங்களுடைய நிறம் வந்து நம்ம ரொம்ப வெள்ளை அப்படின்னு இல்லாம நார்மலான வெள்ளையா இருப்பாங்களா. ஒருத்தர் வந்து ஒரு சகாபி சொல்றாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூக்கு வந்து நீட்டமா இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கிட்ட போய் பார்க்குறப்பதான் தெரியுது அவங்க வெண்மை நிறம் காரணமாக அது எனக்கு நீளமா தெரிஞ்சிருக்கு. ஆனா அது நீளமானவர்களா இல்ல, சாதாரண அளவுல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. தாடியை பத்தி சொன்னார் நம்ம சகோதரர். தாடி அடர்த்தியான தாடியை கொண்டவங்களா இருப்பாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடர்த்தியான தாடியை கொண்டவங்களா சொல்லுவாங்க. நான் நெஞ்சு இருக்கா இல்லையா, நெஞ்சும் வயிறும் இருக்கா இல்லையா, இந்த நெஞ்சும் வயிறும் ஈக்குவலா இருக்கும். அதாவது எப்படி தொப்பை வச்சவங்க தொப்பை போட்ட மாதிரி இருப்பாங்களா, அப்படி இருக்க மாட்டாங்க. இல்லாட்டினா யாரும் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க வயிறு உள்ள போன மாதிரி அப்படி இருக்க மாட்டாங்க. ரெண்டுமே சமமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. இந்த நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் நடுவுல ஒரு கோடு போட்ட மாதிரி, இங்க இருந்து இப்படி ஒரு கோடு போட்ட மாதிரி முடி போகும். முடி எப்படி போகுமா, நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் நடுவுல ஒரு கோடு போட்ட மாதிரி அவங்களுக்கு முடி ஒன்று போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. அது இல்லாம அவங்களுடைய நம்ம செஸ்ட் சொல்லுவோமா இல்லையா, அதாவது நம்ம இன்னைக்கு போற ஜிம் பாடிஸ்லாம் தெரியும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் ரொம்ப டொக்கா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம ஜெய்ஜாண்டிக்கா ஒரு நல்ல செஸ்ட் ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்றவர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவும் இல்லாம தோல் புஜைன்னு சொல்லுவாங்களா இல்லையா, ஷோல்டர். ஸோ இப்போ நீங்க நல்லா தெரியும், யாரெல்லாம் ஜிம்முக்கு போறீங்களோ உங்களுக்கு தெரியும். முக்கியமே அவுட் சைட் மேலே பிசிக் வந்து நல்லா இருக்கணும்னா என்ன இருக்கணும், ஷோல்டரும் செஸ்ட்டும் தான். இதுதான் முக்கியம். அது இல்லாமல் பைசப்ஸ். ஸோ அதெல்லாம் தோல் புஜை வந்து ஒன்றுக்கும் ஒன்று நல்ல இடைப்பட்டதா, நல்ல விரிந்த மாதிரி, மார்பகம் விரிந்த மாதிரி இருக்கும், தோல் புஜைகள் விரிந்த மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு கூடுதலான செய்தி, இந்த ரெண்டு தோல் புஜைக்கும் நடுவுல நபி என்ற முத்திரை இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேக் சைடுல முதுகுல நபிகளுக்கான நபித்துவத்துக்கான முத்திரை முதுகுல இருக்கும். அதுல செய்திகள் சொல்லப்படுது. அந்த முத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு புறா முட்டை சைஸுக்கு முதுகுல இந்த இடத்துல நபிக்கு முத்திரையிடப்பட்டிருக்கும். அந்த முத்திரையை பத்தி சொல்றாங்க. அந்த முத்திரை எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன சதை துண்டை பூண்டு இருக்கும். இன்னும் குறிப்பிடப்படுது, அது ஒரு ரோம முறிகள் மாதிரி அந்த இடத்துல அந்த முத்திரை இருக்கும். இப்படின்ற செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. இன்னும் அவங்களுடைய குணத்தை பத்தி பேசுறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா முதலாவது சலாம் சொல்லக்கூடியவர் யாரா இருப்பாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவர் போனா இப்படி ஒரு கெத்து காமிச்சிட்டு தானே போவாங்க. வரட்டும் அவன் பாக்குறானா, சரி அவன் வரட்டும், அவன் வந்து சொல்லட்டும், அப்படிலாம் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சலாத்தை எத்தி வைக்கக்கூடியவராக இருப்பாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க சலாம் சொல்லி அழைத்தார்கள்னா நபி இப்படி திரும்பிலாம் பார்க்க மாட்டாங்க, முழுவதுமாக திரும்புவாங்க. ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா சைட்ல திரும்பி பார்க்கறதுலாம் இல்லை. நபியை அழைச்சாங்கன்னா எப்படி இருப்பாங்களா, முழுவதுமாக திரும்பி பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி செய்திகள் சொல்லப்படுது. இன்னும் சொல்லணும்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறை யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்களா, அச்சப்படுவாங்க. அவங்களுடைய அந்த ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் இதெல்லாம் பார்க்குறப்ப அச்சப்படுவாங்க. அவருடைய பழக அவர் மீது அன்பு கொண்டவங்களாக ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை மாதிரி நாங்கள் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை விரும்பக்கூடியவங்களாக ஆகிடுவாங்க. இப்படின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி செய்திகளை நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, எத்தனையோ ஆக்டரை பற்றி செய்திகள் கேட்போம். இவரோட இருக்காரு, இவர் கூட கல்யாணம் ஆச்சு, இவர் கூட டைவர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ செய்திகள் நம்ம கேட்கிறோமா இல்லையா? நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க யாரு, தாய் தந்தையை விட மனைவி மக்களை விட நான் நிறைய விரும்புறது யாருன்னா என் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பேர் சொல்றோம் சரியா. நான் சொன்ன செய்திகள் இன்னும் அதிகமாக செய்திகள் இருக்கு, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை தான் சொன்னேன். ஆனா நம்ம இதை புரட்டி படிக்கக்கூடியவங்களா இருக்கும். இதெல்லாமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுல வரும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பிள்ளைகள், அவங்க மனைவி மக்கள் யாரு, அவங்க எத்தனை போர்க்களத்தை சந்திச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கள யார் இருக்கணும். நம்ம யார் ஒருத்தவங்களை லவ் பண்றோமோ, யார் எங்க தலைவர்னு நம்ம சொல்றோமோ, நம்ம அந்த தலைவருடைய தன்மை, அவங்களுடைய குணம் அதெல்லாம் தெரியாம நம்ம இருந்தோம்னா அப்ப நம்ம தலைவர் சொல்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. கரெக்ட் தானே? இன்னைக்கு நீங்க நபியை தவிர வேற யாராவது இந்த உலக வாழ்க்கையில உங்களுடைய தலைவர் உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய இந்த தன்மைகள்லாம் தெரியாம இருக்க மாட்டோம். ஆனா அநேக மக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி செய்திகள் அறியாதவங்களா இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது. முஹம்மது நபி யார் என்பதை அறிந்த மக்களா இருக்கணும். ஏன்னா
நாளை அந்த மகேஷர் மைதானம் இருக்கா இல்லையா, அங்க நமக்காக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த உலக வாழ்க்கையில என்ன பேசுவோம் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப லவ்வுக்கு எக்ஸாம்பிள்னா யாரை சொல்லுவீங்க? லவ்னா இவங்க தான் எக்ஸாம்பிள்னா யாரை சொல்லலாம்? லவ்வுக்கு ஷாஜகான், மும்தாஜ். வேற எனி அதர் ஆப்ஷன்ஸ்? சலீம் அனார்கலி. வேற லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், வேலண்டைன் சொல்லி ஒருத்தவர். ஸோ இந்த மாதிரி ஏன் நீங்க உங்க மனைவி. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேரை நம்ம வந்து எதவா சொல்லலாம், காதலுக்கு அடையாளமா சொல்லலாமா இல்லையா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ் சொல்றேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சகாபாக்களோட பொது கல்லறைக்கு கொண்டு செல்றாங்க, கபர்ஸ்தானுக்கு போறாங்க. அந்த கபர்ஸ்தானுக்கு போனோன்னா அந்த கபர்ஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த மையவாளியில அடக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் சலாவத்தை எத்தி வைக்கிறாங்க. அவங்க மீது அல்லாஹ் கிட்ட துவா பிரார்த்தனை வைக்கிறாங்க. சரியா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் முன்னிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களை நான் இந்த உலகத்துல இப்போ பார்க்க விரும்புறேன் அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய கூட இருக்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நபியே உங்களுடைய சகோதரர்கள் நாங்க எல்லாம் உங்க கூட தானே இருக்கோம், நீங்க யாரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்னுடைய சகோதரர்கள் தான், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க. ஆனா நாளைக்கு மறுமையில இந்த மகேஷர் மைதானத்துல ஒரு சாரார் மக்கள் வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்ற ஒரு தன்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொத்தவர் வந்து நிறைய குதிரை வச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு குதிரை மட்டும் கால் மட்டும் வெண்மையா இருக்கும், முகம் வெண்மையா இருக்கும். அப்படி இருந்தா அவரை நீங்க பார்த்து கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு அடையாளம் காண்றது கஷ்டமான்னு கேட்கிறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, நிறைய பிளாக் கலர் ஹார்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் இருக்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அடியார் வந்து அகத்தூய்மை காரணமாக அவங்களுடைய அங்கங்கள் வந்து வெண்மையாக வெளிப்படும். இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறுமையில இருக்கக்கூடிய அந்த மகேஷர் மைதானத்துல அதை கொண்டு அந்த நபர்களை அடையாளம் கண்டு கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக நான் வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பேன், அங்க வந்து கௌசர் என்று எனக்கு ஒரு தடாகம் தரப்பட்டிருக்கும். அது ஒரு நதி. அந்த நதியில நான் காற்று கொண்டு இருப்பேன். எதுக்குன்னா அவங்களுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக. ஏன்னா நமக்கு தெரியும் சூரியன் வந்து நம்ம தலைக்கு மிக அருகாமையில் வந்துடும். நம்ம எல்லாரும் தண்ணி தாகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக அங்க நம்ம வெயிட் செஞ்சுட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியில முக்கியமான செய்தி, அன்னைக்கு 1440 வருடங்களுக்கு முன்பு நபி சொல்றாங்க, நம்மளை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. சகாபாக்கள் கிட்ட சொன்ன செய்தி எது தானே? இப்ப நம்ம பார்த்த செய்தி என்ன? என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க காண ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளை ஆசைப்படக்கூடிய நபி நம்மளை பார்க்க தானே ஆசைப்பட்டாங்க. இவன் எப்படி இருப்பான், யார் அந்த ஆளு, ஃபருக் பாய் என்ன பண்றாரு, ஆரிஃப் பாய் என்ன சொன்னாரு, இது ஆரிஃப் பாய் எப்படி இருப்பாருன்றது நபி பார்க்க ஆசைப்படுறாரு. கரெக்டா? என்னுடைய சகோதரர் யாரு, எப்படி இருப்பாங்க, அவங்களை நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அப்ப அவங்க பதிவு செய்யறாங்க. ஆனா அவங்களால பார்க்க முடியாது, நாளைக்கு மறுமையில தான் பார்ப்பாங்க. கரெக்டா? நம்மளுடைய தன்மை இப்படி இப்படி நம்ம வெளிப்பட்டு வருவோன்றதை சொல்றாங்க. நமக்காக தண்ணீர் புகட்டுவதற்காக காத்து கொண்டு இருப்பேன்றாங்க, காத்துக்கிட்டு இருப்பேன்றாங்க நமக்காக. இன்னைக்கு நீங்க நல்லா செஞ்சுச்சு பாருங்களேன், ஒரு மனைவி தனது கணவன் விட்டுட்டு போயிடுறாரு, ஃபாரின் போயிட்டாரு. 5 வருஷம் காத்துட்டு இருப்பாங்களா, 10 வருஷம் காத்துட்டு இருப்பாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க புலாவை வாங்கிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கரெக்டா? அவங்களுக்கு உரிமை இருக்கு, வரவே இல்லைன்னா. ஆனா எத்தனை கோடி வருஷங்கள் இன்னும் இருக்குன்னு தெரியாது, நபிக்கும் தெரியாது. நபி நமக்காக காத்துட்டு இருப்பேன், அந்த நபர்களை பார்க்க விரும்புறேன்னு சொன்னாங்க. எப்ப? 1400 வருடங்களுக்கு முன்பு பார்க்க விரும்புறேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நபி என்ன சொல்றோம்? எங்கள் உயிருக்கும் மேலானவர் அப்படி நம்ம நேசிக்கிறோம்னு சொல்றோமா இல்லையா? அவர்களின் தன்மை எப்படி இருக்குன்றதை அறிந்தவர் தான். எங்களுக்கு மேல காதல் கொண்டவரா ஒருத்தர் இருந்தாரா இல்லையா? எங்களை லவ் பண்ணாரா இல்லையா? அந்த நபி எப்படி இருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? இப்படி எப்படி இருப்பாங்க, இந்தந்த தன்மைகள் இருக்கு, அவங்களுடைய வரலாறு இது, அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தியாகம் இல்லாமலாம் வரல, அன்னைக்கு இருந்த சஹாபாக்களின் தியாகம் இல்லாமலாம் வரல. அதெல்லாம் நம்ம அறிஞ்சவங்களா இருந்தா நமக்கு என்ன தோணும்? இன்னும் நமக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காதல் கொண்டார்களோ அதே போன்ற காதல் நபிக்கு மேல வரும். கரெக்டா? நபியை நம்ம லவ் பண்ண தானே செய்யணும், நம்ம நபியை லவ் தானே பண்ணணும். இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ பேர் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களா, அவங்களாம் லவ்வர்ஸா? ஒரு முறை அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, நபி மடியில படுத்திருக்காரு, படுத்துட்டு சொல்றாங்க, நபியை எனக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. நபி வந்து, ஆயிஷாவே உனக்காக நான் பிரார்த்தனை செய்வதை நீ விரும்புறியா? ஆமா நான் விரும்புறேன். நபி வந்து பிரார்த்திக்கிறாங்க, ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னித்துருவியா ரப்பே, ஓகேவா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்து
சொர்க்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். கணவர் தான் இருந்தாலும் இறை தூதரா, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷாவே நான் உனக்கு அடித்த பிரார்த்தனை காரணமாக நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா? ஆமா அப்படின்னு சொல்றப்ப நபி சொல்றாங்க, இதே பிரார்த்தனையை நான் ஒரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்காக நான் கேட்டுட்டு இருக்கேன். மனைவி கேட்க சொன்னாங்க, மனைவி அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த உம்மத்திற்காக கடைசி மனிதர் இருப்பாரா இல்லையா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒருவர் யார் இருக்காரோ அந்த உம்மத்திற்காக ஒரு பிரார்த்தனையிலும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பும் நமக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறாங்க. நம்ம மேல எவ்வளவு காதல் கொண்டிருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே அளவு காதல் நானும் வச்சிருக்கேன்னா அவங்கள பத்தி முழுமையாக தெரிஞ்சு கரெக்டா நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய வெறும் சொற்பமானவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இது வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம புரட்டி படிக்கக்கூடியவங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரையும் ஆராய்ச்சி அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.